everyone, welcome to my channel Shweta Ajit. So இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு டெசர்ட் ரெசிபியாக தான் இருக்க போகுது, which is ரவா லட்டு with a slight change of adding powdered brown sugar instead of white sugar. ஸோ அந்த வீடியோ தான் இது இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் காட்டுறேன்ல, ஸோ இந்த கிளாஸ் அளவு நான் ரவா எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஈக்குவல் அமௌண்ட் நம்ம வந்து பவுடர் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ப்ரொப்போர்ஷன். இந்த ப்ரொப்போர்ஷன் தெரிஞ்சாலே போதுங்க, நம்ம ஸ்வீட் வந்து சூப்பராக வந்துடும். ஸோ அது ஈக்குவல் அமௌண்ட் நம்ம எடுத்ததுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் அதோட பாதி இல்லைன்னா அதளவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நெய்யில் வந்து முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா வறுத்து அந்த ப்ரௌன் கலர் ஆகி லைக் அந்த நமக்கு அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் வரணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இதை எடுத்து சைடாக வச்சுக்கலாம், லைக் டு ட்ரை இட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதர் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட் கேஷ்யூ இஸ் லைக் குட் ஃபார் ரவா லட்டு, அதனால் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதே நெய் இருக்கிறதுல லெஃப்ட் ஓவரில் நம்ம வந்து ரவா ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவா ஆட் பண்ண உடனே நீங்கள் நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம வந்து அதை கிண்டிகிட்டே இருக்கணும், பிகாஸ் அது கருகிராமல் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் அது நல்லா வறுபட்டிருக்கணும். ஸோ வறுத்த இது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரௌன் லைக் ஸ்லைட் ப்ரௌன் கலரில் நம்ம ரவா மாறும். அண்ட் ரொம்பவே அப்பட்டமாக தெரிகிறது என்னென்னா, அதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் கி நம்ம ரவா வந்து இஸ் ப்ராப்பர்லி வெல் குக்ட் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து டெசிகேட்டட் கோகோனட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுவுமே ஆட் பண்ணி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கும் இதே தான், அதுக்கு அந்த ஸ்மெல் நமக்கு ஃபீல் ஆகும்போது நம்ம அதை பேன்லேருந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா மில்க். ஸோ மில்க் வந்து ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து அதிலேருந்து பால் மேக் பண்ணணும், லைக் கையால் நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரேடியாக ஆட் பண்ணால் கூட அது ரொம்பவே சாகி ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆகக்கூடாது. இது கொஞ்சம் ரஃப்பாகவும் இருக்கணும் அண்ட் கையில் பிடிக்கிற மாதிரியும் இருக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் காய்ச்ச பால் தான் எடுத்திருக்கு. அண்ட் இது சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து லட்டு பிடிச்சாதாங்க லட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைனா இது வந்து பிரேக் ஆக ஹை சான்சஸ் இருக்குது, லைக் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது. ஸோ அதனால் ஹாட்டாக இருக்கும் போதே நீங்கள் நல்லா கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து பால்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ தட் ஒரு சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடும். அப்புறம் இது வந்து நல்லா வெளியில் ட்ரை பண்ண வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸ்லேயோ ஏர்டைட் கண்டெய்னர்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே போல் நிறைய வீடியோஸ்க்காக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.